10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாம் எதிர்கொள்கிறோம். தன்னோட வேதனை வந்து ஃபேஸ்புக் முகநூல் வாயிலாக அந்த நேரலையில் பேசிக்கிருக்காரு, தொண்டர்கள்ட்ட பேசுறோம்னு திருமாவளவன் அதை எப்படி பார்க்குறாரு? என்ன பண்றது சார்? அங்கே போய் அடகு வச்சாச்சு. அறிவாலயத்தில் அடகு வச்ச கட்சிகள் தான் இவங்க எல்லாமே. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆபீஸ் போய் பாத்தீங்கன்னா சென்னையில கமலாலயம் இருக்கும், பிஜேபி ஆபீஸ். அதுக்கு இடது பக்கமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருக்கும், அது இடது கம்யூனிஸ்ட். வலது பக்கமா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருக்கும், அது வலது கம்யூனிஸ்ட். ஜாகிரபிக்கலா தான் பிஜேபி ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்காங்களே தவிர அவங்க வந்து சென்டிமெண்டலா அறிவாலயத்துல தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸும் செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். அதனால சத்தியமூர்த்தி பவனே அறிவாலயத்துல தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. வாயை திறந்து எதுவும் பேச முடியாது, கேட்க முடியாது. ஏதோ கொஞ்சம் ரோஷம் வந்து லேசா காங்கிரஸ்காரன் இந்த வருஷத்துக்கு அப்புறம் கோமால இருந்து எந்திரிச்சு வந்து எங்களுக்கு 2 சீட்டு கூட வேணும் வாங்கி போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இவங்க பங்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி எல்லாம் புறக்கணிப்பதன் மூலமாக ஸ்டாலின் நாங்க தான் இங்க வலிமையான ஒரு சர்வாதிகாரியா இருப்போம், நீங்களா எங்களுக்கு அடங்கித்தான் போகணும், கூட்டணி கட்சிகள் நீங்க அடிமைகளா இருங்க என்கிற செய்தியை தான் சொல்றாரு. பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய திருமாவளவன் தான் சார். அவங்களாவது சீட்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆனா நீங்க இன்னும் அந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்கல சார். அவங்கள பார்த்து நாங்க ஏன் சார் காப்பி அடிக்கணும்? இல்ல அவங்களாவது 28 நீங்க வேகமா ஓடுறீங்க தம்பி, ஓடுங்க. நான் ஏன் ஓடணும்? நீங்க ஓடினா தான் ஜெயிக்க முடியும். தேதி கம்மியா இருக்கு, நாங்க ஓடுறாங்க. உங்களுக்கு என்ன கவலை? ஜெயிக்க போறது நாங்க தான். பக்கத்துல இருக்க கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏன் சார் தனிச்சு நிக்க மாட்டாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சிருந்தா இருக்கிறதும் போயிடும் சாமி. என்ன இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் மாதிரி இந்த கேள்வி நீங்க கேட்கலையா? கம்யூனிஸ்ட் கட்சி மேல உங்களுக்கு என்ன கோபம்? மதுரையில எம்பியா கம்யூனிஸ்ட் இருக்காருங்க. 100 மாநகராட்சி வார்டுல கம்யூனிஸ்ட் கட்சி கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேளுங்க. தனிச்சு நின்னா கேண்டிடேட் வேணும். முதல்ல வாக்காளர் அப்புறம், ஓட்டு போட ஆள் இருக்கா கம்யூனிஸ்டுன்றது அப்புறங்க. கேண்டிடேட் போட ஆள் வேணுமே உங்களுக்கு. கேண்டிடேட்டே இல்லாத கட்சிங்க, அதுக்கு எப்படி தனிச்சு போட்டிடுவாங்க? இது அங்கங்க இடதுசாரிகள், முற்போக்குகள், அறிவுஜீவிகள்ங்கிற பேர்ல 1-2 பல்கலைக்கழகங்களையும் உங்களை மாதிரி ஊடகங்கள் யாரோ சிலர் இருந்து அதை காப்பாத்துறாங்களே தவிர மக்கள் யாரும் அதை காப்பாத்துறதுக்கு முன் வருது சார். இப்ப பியூஷ் கோயலோட வருகை வந்து 2 தடவை தான் இருக்குது. ஏன் வர மறுக்கிறாரு? ஒருவேளை சீட்டு நீங்க இது பண்றதுல கடுமையான பிரச்சனை சார். இந்த ஊகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களுக்குள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதும், எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு என்பதும், ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அந்தந்த கட்சிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதும் இன்னும் 4 நாள்ல தெரிஞ்சிடும். வேட்பு மனு தாக்கல் செய்ய முதல் நாள் என்ன சார்? மார்ச் 30 தானே சார்? மார்ச் 30 தானே வேட்புமனு தாக்கல். அதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே எல்லாமே அறிவிக்கப்பட்டது. திமுக கூட்டணியில வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து குறைவான தொகுதி தான் ஒதுக்குறாங்கன்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறைவான தொகுதி தான் அங்கே இழுபறியா இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. அது மாத்திரம் இல்ல, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியேறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கூட்டணியில ஒவ்வொரு டயரு 4 டயர் இல்ல, ஒவ்வொரு டயர் ஒவ்வொரு பக்கம் போற ஒரு காரா இருக்கு. ஸ்டேரிங் தனியா இயங்குது, பிரேக்கே இல்ல அந்த வண்டியில. நிறுத்தி ஆக்சிலரேட்டர் இருக்குன்னு தெரியல. எப்படி இவங்க தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க என்டிஏ கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு உட்காருங்க. ஸ்டாலின் ஷுட் செட் இஸ் ஹவுஸ் ஆர்டர். அந்த வீட்டை அவர் ஒழுங்கு பண்ணணும், சரி பண்ணணும். அவர் பிஜேபி பத்தி, அதிமுக பத்தி எல்லாம் அவர் பேசக்கூடாது. அந்த கூட்டணியில இன்னும் நிறைய கிராக்ஸ் வரும். உள்ள நிறைய இருக்கிறதே கிராக் தான். அதனால நிறைய கிராக்ஸ் வரும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு போன வருஷம் வரைக்கும் முடங்கின அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டிலேயே பங்கு இல்லை அப்படின்ற நிலைமை. அவருக்கு என்ன யதார்த்தம், கலை யதார்த்தம் என்ன, அரசியல்னா என்னன்னு திமுக அவருக்கு பாடம் நடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன்.